பாண்டியன் வந்து அரசிகிட்ட, "என்ன அரசி, உனக்கு சதீஷ கல்யாணம் பண்றது இஷ்டம் தானே? நான் வேற எங்க அக்கா கிட்டலாம் பேசிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன்." அரசி இருந்துகிட்டு, "அப்பா நான் படிக்கணுமப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாண்டியன் இருந்துகிட்டு, "நீ படிச்ச வரைக்கும் போதும். எல்லாம் அவன் பார்த்துக்குவான்." "என்ன அரசி, அந்த குமரனை இன்னும் நீ மறக்கல போல. நீ படிக்கணும்னு சொல்லியிருந்தனா நான் அனுப்புனப்பவே நீ நல்லா படிச்சிருக்கணும். நீ தேவையில்லாம ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப வந்து படிக்கணும்னு சொன்னா நான் என்னம்மா பண்றது?" அரசி இருந்துகிட்டு, "அப்பா சரிங்கப்பா, நான் கல்யாணமே பண்றேன். உங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமும். நீங்க சொல்ற பேச்சை நான் வந்து கேட்டுக்கிறேன்." சுகன்யா இருந்துகிட்டு, "என்ன அத்தாச்சி, நீங்களாவது சொல்லலாம்ல, அரசி வந்து படிப்பை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களும் வாய மூடிட்டு அமைதியா இருக்கீங்க." அப்படின்னு சொன்னதும் கோமதி இருந்துகிட்டு, "என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க வேலையை பார்த்துட்டு இருங்க, எதுவும் என்கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காதீங்க." அப்படின்னு சொன்னதும் சுகன்யா வந்து மனசுக்குள்ளேயே, நம்ம நிறைய பிரச்சனையை உண்டாக்கணும்னு நினைச்சோம், ஆனா இது ஸ்மூத்தா முடிஞ்சிடும் போல. இப்ப நம்ம போயிட்டு சக்திவேல் கிட்டயும் குமரன் கிட்டயும் இது சொல்லணும். சுகன்யாவும் அங்க இருந்து கிளம்பி, "நான் அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பின்னாடியே மீனா போயிட்டு, "இரு சுகன்யா, உன்கிட்ட தான் பேசணும். நீ என்ன வேலை பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நீ அரசி கூட தனியா உட்காந்து பேசும்போதே எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்ப இங்க என்ன நடக்க போதோ அதை போயிட்டு குமரன் கிட்ட சொல்லலான்னு நீ இங்க இருந்து கிளம்புற அக்கா வீட்டுக்கு." "ஐயோ அப்படிலாம் இல்லைங்க மீனா, என்னை போய் இப்படிலாம் நினைச்சிட்டீங்களே, நான் அந்த மாதிரி கேரக்டர்லாம் இல்லை" அப்படின்றாங்க. பாண்டியன் சொன்ன பையனோட அரசி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.